ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். இதுக்காக நீங்க செப்பரேட் சாஃப்ட்வேர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேப்கட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால தம்ப்நெயில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்றது? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்க எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக உங்களோட கேப்கட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்க வந்து ஜஸ்ட் உங்களோட ஃபைலை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு சாம்பிள் காட்டணுன்றதுக்காக ஃபைலை வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேன், சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்காக நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க பாருங்க ஒரு ஆப்ஷன் கவர் அப்படின்றது. பாத்தீங்களா, இந்த கவர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா தம்ப்நெயில் ஆப்ஷன் கிரியேட் பண்றது. ஸோ இந்த கவரை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ இந்த வீடியோல இருந்தே நீங்க ஏதாவது ஒரு போட்டோ எடுத்து அதை தம்ப்நெயிலா செட் பண்ண போறதா தான் நீங்க இதுல சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க லோக்கல்ல ஏதாவது இமேஜ் இருக்கு, அதை ட்ராக் பண்ணி நீங்க வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணா இருந்தாலும் நீங்க இந்த லோக்கல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த ஃப்ரேம் தேவையோ அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா எடிட் கிளிக் பண்ணுங்க. எடிட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் வரும். அதுக்கப்புறம் அவங்களே சில தம்ப்நெயிலோட ஃபார்மட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஃபார்மட்ஸ் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சாம்பிள் காட்டினா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்மட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி நமக்கு வந்து தம்ப்நெயில் கிரியேட் ஆகும். ஸோ நமக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஓன் தம்ப்நெயில் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த தம்ப்நெயில் வந்து நம்ம எடுத்து விட்டலாம். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே ஆட் டைட்டில் வச்சுக்கோங்க. ஆட் டைட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையானது. ஸோ நான் இதை வச்சிடறேன். இதை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்டோட இதெல்லாம் மாற்றிக்கோங்க. இந்த ஃபார்மட் போய் மாற்றிட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் இதை இப்போ வைக்கிறேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைன் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணுறதா செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நம்ம அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஃபார்மட்ஸ் அதிலே கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டைல் நீங்கள் யூஸ் பண்ணுறதாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரோக் செட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம், ஸ்ட்ரோக் செட் பண்ணிக்கலாம், ஷேடோ செட் பண்ணலாம் பாருங்க. ஸோ ஷேடோ வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டெக்ஸ்டோட கலர் வந்து நான் மாற்றணும். ஸோ டெக்ஸ்டோட கலர் வந்து பிளாக் கலரில் இருக்குது. நான் அதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன். ஒயிட் கலரில் மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஷேடோ வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஷேடோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷேடோ இன்க்ரீஸ் ஆகுது, பிளர்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து எனக்கு அந்த ஆங்கிள் ஆனால் எனக்கு இந்த ஆங்கிளை நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இது கீழே வர மாதிரி இங்கே இருக்குது, கீழே வர மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு இங்கே இருக்குது ஆங்கிள். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஸ்ட்ரோக் செட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரோக் செட் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாக தெரியுது பாருங்க. ஸோ இவ்வளோ இதுவும் நம்ம வச்சுட்டோமா? ஓகே, இப்போ நம்ம இதே மாதிரி என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு இடத்துல நான் இதை செட் பண்ண போகிறேன். ஷார்ட்கட்ஸ் கரண்ட்ல என்ன அவைலபிள்? ஓகே, இதில் ஷார்ட்கட்ஸ் பண்ண முடியல. ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ண முடியுதா? டூப்ளிகேட் இருக்குது. ஸோ டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து சும்மா இதுக்கு ஒரு இது வச்சுக்கோங்க. நான் வந்து நண்பர்களே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நான் வச்சதுக்கப்புறம் இப்போ இதையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ இதுவும் வேற ஒரு ஃபார்மட் பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு இங்கே வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து கலர் வந்து ஏதாவது கொஞ்சம் அட்ராக்டிவான கலர் வைக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் வைப்போம். ஓகே, வேண்டாம், இது ஓகே, இது வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை செட் பண்ணிட்டோம். இதை செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து இது வந்து பேசிக்காக நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக வைக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இதில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம்ப்நெயில் செட் பண்ணிட்டோம். இதை செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து தம்ப்நெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து செட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வீடியோவாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு தம்ப்நெயில் வந்து செட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? பார்த்தீங்களா இங்கே தெரியும். இப்போ நான் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கோங்க. இந்த நேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே எந்த சேஞ்சஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த நீங்கள் வந்து ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தனியாக இருக்கும். இது வீடியோ தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் இமேஜ் தனியாகவே இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தம்ப்நெயில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து ஷேடோ கொடுத்தேன், ஸ்ட்ரோக் கொடுத்து காமிச்சேன், அதுக்கப்புறம் கலரிங் மாற்றினேன், அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணேன். இந்த மாதிரி நான் நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட வீடியோக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.